நம்ம என்ன பார்க்க போறோம்னா how to calculate nifty using VIX. நிஃப்டி அப்படின்னு சொல்ற நிஃப்டி ரேஞ்ச். நிஃப்டி ரேஞ்சை ப்ரெடிக்ட் நான் ஏன்ப்பா நிஃப்டி ரேஞ்சை ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னா ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி செல்லர்ஸ், ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு எந்த இடத்து வரல நிஃப்டி மூவ் ஆகுதுன்னு தெரியணும். இப்போ சப்போஸ் மார்க்கெட் வந்து 21,500 இருக்குன்னா எனக்கு வந்து ஒரு வாரத்துல எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இது வந்து ஒரு 300 பாயிண்ட் இந்த சைடு, 300 பாயிண்ட் இந்த சைடு, +300 -300. ஸோ பார்த்தீங்கன்னா 21,800 21,200. ஸோ ஒரு வாரத்துல 1 வீக்ல நிஃப்டி இங்க இருந்து இது வரல மூவ் பண்ணலாம் அப்படின்னு வந்து எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது எனக்கு ஐ கேன் மேக் மணி யூசிங் தட். ஹவு டு ஐ மேக் மணி? I will go and sell 21,200 put option, 21,800 கால் ஆப்ஷன் நான் செல் பண்ணலாம். செல் பண்ணனா என்னோட டயக்ராம் பார்த்தீங்கன்னா இப்படி வரும். ஸோ இந்த நடுவுல எங்க முடிஞ்சாலும் எனக்கு மேக்சிமம் ப்ராஃபிட் வந்துடும். ஸோ எனக்கு வந்து இந்த ரேஞ்ச் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஐ கேன் மேக் மணி. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ டு ப்ரெடிக்ட் த ரேஞ்ச். மோர் ஓவர் கரெக்டாக பண்ணணும். அந்த ரேஞ்சை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு பல வழிகள் இருக்கு. வந்து யூஸ்வலா ப்ரீமியம் வச்சு கால்குலேட் பண்ணி பண்ணுவாங்க. ப்ரீமியம் வச்சு பண்றது அப்படின்னா வந்து இங்க இருக்கிற 21,500ல வந்து நம்ம அட் த மணின்னு சொல்லுவோம். அந்த அட் த மணில இருக்க பிஇ, புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன் ரெண்டுத்தையும் சேர்த்து எவ்வளவு ப்ரீமியம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். 300 ப்ரீமியம் இருக்குன்னா இந்த பக்கம் 300 அந்த பக்கம் 300 வரல போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்றது. அப்படி இல்லைன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல போய் எந்த ஸ்ட்ரைக்ல கால் ஆப்ஷன்ல எந்த ஸ்ட்ரைக்ல அதிகமா இருக்கு, 21,900 இல்ல 850 கால் ஆப்ஷன் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதுதான் என்னோட மேல இருக்க ரேஞ்ச். கீழே புட் ஆப்ஷன் பார்த்தோம்னா 21,250 புட் ஆப்ஷன் வந்து பயங்கர ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அதுதான் என்னோட கீழே இருக்க டவுன் சைடோட ரேஞ்ச். ஸோ இது மாதிரி பல வழியில ரேஞ்ச் வந்து நம்ம செட் பண்றோம். இது ரேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு மேக் மணி. ஓகே, அப்போ விக்ஸை வச்சு எப்படி பண்ணுவோம்? ஏன்னா வந்து ரேஞ்சுங்கிறது என்ன? ஒரு பொருள் எந்த ஒரு தன்னோட இடத்துல இருந்து இந்த சைடும் அந்த சைடும் மூவ் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா? அது மூவ் ஆகி ஹையஸ்ட் பாயிண்ட் லோவஸ்ட் பாயிண்ட் பார்க்குறோம். இதுதான் ரேஞ்ச். ஸோ இந்த மூவ்மெண்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம்னா வாலட்டிலிட்டின்னு சொல்லுவோம். ஏன்னா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 1000 கிலோமீட்டர் ஓடி இருக்கலாம். ஆனா வித்தின் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 5 கிலோமீட்டர் இருக்க கிரவுண்ட் தான் இருக்கும். அதுல 1000 கிலோமீட்டர் வரணும். அதெல்லாம் எனக்கு கிடையாது. வாலட்டிலிட்டி எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வாலட்டிலிட்டியை டைரக்டா மெஷர் பண்றது இந்தியா விக்ஸ். இந்தியா விக்ஸ்ன்றது வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ், வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் ஆஃப் நிஃப்டி. ஓகேங்களா? நிஃப்டியோடைய வாலட்டைல் இண்டெக்ஸை குறிக்குது. அதை எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு தெரிஞ்சீங்கன்னா அது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்முலா. பிளாக் ஷூலேஸ் ஃபார்முலான்றது வந்து பிரீமியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. அந்த பிரீமியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்றது அது எங்க இருந்து யூஸ் பண்ணிருக்காங்கன்னா சிகாகோ போர்ட் ஆஃப் இதுன்னு சொல்லியிருக்கு. அவங்களுடைய இது இருக்குல்ல, அங்க இருக்க மார்க்கெட்டு என்எஸ்சி பிஎஸ்சி மாதிரி சிகாகோ போர்ட்ல இருந்து அவங்களுடைய ஃபார்முலாவை நம்ம எடுத்து வந்து யூஸ் பண்றோம். அது வழியா நம்ம பிரீமியம் கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம்தான் இந்த விக்ஸ் கால்குலேட் பண்றது. விக்ஸ் பொதுவா எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா அந்த ஆப்ஷன் செயின்ல போயிட்டு அவுட் ஆஃப் த மணில இருக்கிற பிட் அண்ட் ஆஸ்க் ரெண்டுத்துக்கும் உள்ள கொலாபரேஷன் வச்சு ஒரு காம்ப்ளெக்ஸ் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ல விக்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த விக்ஸ் வந்து நிறைய பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபியர் இண்டெக்ஸ் கூட சொல்லுவாங்க. ஃபியர் இண்டெக்ஸ் ஏன்னா மார்க்கெட்ல எப்பப்பெல்லாம் பயம், பயம் எப்போ வரும்? அன்சர்டனிட்டியா மார்க்கெட் பயங்கரமா கீழே விழுந்தா பயம் வரும். வேக வேகமா எதிர்பார்க்கிறத விட
மேல போச்சுன்னா வரும். ஸோ எதிர்பாராதது நடந்துச்சுன்னா ஃபியர் ஜாஸ்தி ஆகும். எதிர்பார்த்து அது நடந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. மார்க்கெட் வந்து ஸ்லோவா கீழே இறங்குச்சுன்னா அது நமக்கு ஓகே, அது வந்து விக்ஸ் ஒன்றும் அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி மார்க்கெட் லேசா மேலே ஏறிச்சுன்னா விச் இஸ் எக்ஸ்பெக்டட் வராது. திடீர்னு பயங்கரமா ஃபாலோ ஆச்சுன்னா விக்ஸ் சல்லுன்னு ஷூட் ஆயிடும். ஏன்னா வந்து விக்ஸ் ஏதோ ஒரு நியூஸ் நியூஸ் வந்து வருது வச்சுக்கலேன், நியூஸ் வந்தா என்ன ஆகும், தெரிஞ்சவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, நேரா போய் நிறைய பை பண்ணுவாங்க, நிறைய செல் பண்ணுவாங்க. அந்த இந்த பிட் ஆஸ்கோட பேலன்ஸே வந்து தடுமாறும். அந்த பேலன்ஸ் தடுமாறுனா தட் வில் பி ரிஃப்ளெக்டட் இன்டு தி விக்ஸ். ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு ஃபியர்சம் திங்ஸ் நடக்குதுன்னா தட் வில் அஃபெக்ட் த பிட் அண்ட் டாஸ்க், வந்து அந்த ஈக்குவேஷனை அஃபெக்ட் பண்ணும். தட் வில் பி ரிசல்டட் இன் சேஞ்ச் இன் விக்ஸ். ஸோ விக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்படின்னா என்னன்னா வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும். விக்ஸ் கம்மியா இருக்குன்னா வாலட்டிலிட்டி கம்மியா இருக்கும். விக்ஸ் எப்பப்பெல்லாம் அதிகமாகும்னா மார்க்கெட் வந்து எதிர்பாராத விஷயங்களை நோக்கி நகர்ந்தால், ஏறும் நினைக்கும் போது மார்க்கெட் இறங்குச்சுன்னா, இல்ல மார்க்கெட் வேக வேகமா இறங்குச்சுன்னா, இல்ல மார்க்கெட் இறங்கும் நினைக்கும் போது மார்க்கெட் ஏறுச்சுன்னா, இல்ல மார்க்கெட் வந்து வேக வேகமா ஏறுச்சுன்னா, இது எல்லாமே வந்து பயத்தை மார்க்கெட்ல உண்டு பண்ணக்கூடியது. இதை தவிர வேற என்ன மாதிரி பயம் இருக்கும்? ஏதாவது முக்கியமான ஈவெண்ட், ஐயோ நாளைக்கு வந்து வந்து ஆர்பிஐ பாலிசி வருதுப்பா அப்படின்னா என்ன ஆகும், அகைன் ஒரு பயம் இருக்கும். மார்க்கெட்ல சர்டனிட்டி இருக்காது. ஐயோ இது வந்து வருது, என்னது பட்ஜெட் வருது, அடுத்து இல்ல வந்து எலெக்ஷன் வருது, இதெல்லாம் வருதுன்னு பார்த்தா மார்க்கெட்ல ஒரு பயம் வரும். ஏன்னா வந்து அது வந்து பிரைஸை பயங்கரமா மாத்தும், அது நம்மளுடைய லாப நட்டத்தை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த பயம் வர வர விக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, அடுத்து. ஸோ இது வந்து வாலட்டிலிட்டியை டைரக்டா நம்ம கண்டுபிடிக்கிறதுனால அதுல இருந்து நம்ம ரேஞ்சை நம்ம தான் சொல்லியிருக்கோம். வாலட்டிலிட்டி கண்டுபிடிச்சிட்டா எப்படி வந்து மூவ் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டா அதோட ரேஞ்சை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நமக்கு வந்து விக்ஸ் வந்து அந்த வாலட்டிலிட்டியை கொடுக்குது. அந்த வாலட்டிலிட்டி வச்சு அதை நிஃப்டியில அப்ளை பண்ணி நம்ம ரேஞ்ச் கண்டுபிடிக்க போறோம். ஸோ நிஃப்டியோட இந்த ஈக்குவேஷன் வந்து என்னன்னா, நிஃப்டியோட பிரைஸ், ஓகேங்களா, லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ் ஆஃப் நிஃப்டி, ஓகே, அதுவும் டைம்ஸ் இந்தியா விக்ஸ், அதோட பெருக்கி அதுக்கு அடுத்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் நம்பர் ஆஃப் டேஸ், உங்களுக்கு கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர் ஆஃப் டேஸ் பை எவ்வளவு ட்ரேடிங் டேஸ் இருக்கு டோட்டலா அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போயிடும். ஓகேவா? இதான் பேசிக் ஃபார்முலா. பேசிக் ஃபார்முலா ஒன்றும் இல்லை, நிஃப்டியோட ப்ரைஸை நம்ம விக்ஸால பெருக்கி அதுக்கப்புறம் எத்தனை நாள் இன்னும் எக்ஸ்பைரிக்கு இருக்கு, டைம் டு கெட் த எக்ஸ்பைரி அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரேடிங் டேஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரேடிங் டேஸ் வந்து யூஸ்வலா ஒரு வருஷத்துல 365 நாள் இருந்தாலும் சனி ஞாயிறு லீவு ஹாலிடேஸ்லாம் போயிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் எப்படி இருக்குன்னா யூஸ்வலா ஆன் ஆவரேஜ் 250 டு 252 டேஸ், யூஸ்வலா 252 டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆவரேஜா. ஓகேங்களா? ஸோ ஹிஸ்டாரிக்கலா கால்குலேட் பண்ண நிஃப்டி, நிஃப்டியை வச்சு ரேஞ்ச் ப்ரெடிக்ட் பண்றாங்கல்ல, இது எவ்வளவு நாள் இப்போ வந்து வந்து எத்தனை பர்சன்ட், ஹவு மெனி பர்சன்ட், ஹவு மெனி பர்சன்ட் ஆஃப் டைம் திஸ் வில் கோ ரைட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல, ஹவு கேன் ஐ பிலீவ் இட் அப்படின்னு. ஓ கரெக்ட், ஓகே. எத்தனை டைம் வந்து இது கரெக்டா போயிருக்கும்? அக்கார்டிங் டு தி ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அவங்க கால்குலேட் பண்ண வரலும் லாஸ்ட் 5 இயர்ஸுக்கு கால்குலேட் பண்ணதுல 8 அவுட் ஆஃப் 11 டைம்ஸ் இட் ஸ்டேட் இன் த விக்ஸ் ரேஞ்ச் நிஃப்டி. ஸோ 8 அவுட் ஆஃப் 11 இஸ் ஆல்மோஸ்ட் லைக் 75%. ஸோ முக்காவாசி இது கரெக்டா இருக்கு ரேஞ்ச். அப்ப கண்டிப்பா இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். ஸோ நவ் நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா சொல்லிட்டோம், நம்ம இப்போ எக்ஸல் ஷீட் போறோம், அதை கால்குலேட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ நான் இதுல ஸ்டாப் பண்றேன்.
பாலு சார் ஓகேங்களா? போடுங்க. ஓகே. ஸோ இப்போ எக்ஸல் ஷீட்ல நம்ம வந்து இவ்வளோ நேரம் நம்ம கான்செப்ட் ரெடி பண்ணிட்டோம். நம்ம என்ன இது பண்ணா விக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். விக்ஸை எப்படி கால்குலேட் பண்றாங்க பார்த்தோம். அது வந்து எப்படி வந்து நிஃப்டி ரேஞ்சை ப்ரெடிக்ட் பண்றதுன்னு பார்த்தோம். அதுக்கான கால்குலேஷன் பார்த்தோம். அதோட ப்ரெடிக்டபிலிட்டியும் பார்த்துட்டோம். இது எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து அதை நம்ம எப்படி டெய்லி யூசேஜ்ல யூஸ் பண்ணோம்னா அதை ஈஸியா வர வைக்கணும். இந்த ஃபார்முலாவை நம்ம வந்து எக்ஸல்ல கொண்டு வந்தோம்னா அது டே பை டே வந்து நம்ம வந்து கொடுத்தோம்னா நம்ம சேனல்ல காமிச்சு நம்ம இது பண்ணலாம். ஸோ ஓகே. ஸோ நான் இங்க வந்து ஒரு இது போட்டுடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து விக்ஸ் ஓகேவா. இங்க வந்து கால்குலேஷன் நம்ம இதுக்காக எப்படி கால்குலேட் பண்ண போறோம்ன்றத நம்ம வந்து ஃபார்முலாவை நான் வந்து இங்க ரைட் பண்ணிடுறேன். ஸோ தட் நீங்களும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க ஈஸியா. ஸோ என்னன்னா வந்து நிஃப்டி ஓகேங்களா. நிஃப்டிய எதால பெருக்கணும்னா விக்ஸ். விக்ஸால பெருக்கி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன எடுக்கணும்னா நம்மளுடைய நம்பர் ஆஃப் டேஸ் ஃபார் எக்ஸ்பைரி. நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட போடலாம். எக்ஸ்பைரி இல்ல, எனக்கு நாளைக்கு மட்டும் வாலிட்டிலிட்டி வேணா கூட ஓகே. நம்பர் ஆஃப் டேஸ் நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா டிவைட் பை டோட்டல் ட்ரேடிங் டேஸ். ஓகேங்களா. ஸோ இதுல வந்து என்னன்னா வந்து நம்ம காலம் ஏல வந்து இதுல வந்து என்ன போடலாம்னா ஃபர்ஸ்ட் நிஃப்டியோட வேல்யூ எழுதிக்கலாம். நிஃப்டியோட வேல்யூ என்ன சார் கொஞ்சம் சொல்ல முடியுமா? நிஃப்டியோட வேல்யூ இப்போ இன்னைக்கு ஓப்பன் நேத்து க்ளோசிங் வேல்யூ சொல்லுங்களேன். வாட் இஸ் க்ளோசிங் வேல்யூ ஃபார் நிஃப்டி டு எஸ்டர்டே? ஹலோ சார் வருங்க சார் பாக்குறோம். சார் நேத்து க்ளோஸ் என்னது சார்? என்ன டே? 21,658.6. சாரி 20 21,658.6. ஓகே 650 ரவுண்ட் நம்பர். ஓகே விக்ஸ் எவ்வளோன்னு சொல்லுங்க. நேத்து முடியும் போது விக்ஸ் சம்திங் 13.34 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங். இருங்க சார். நேத்து நான் பார்த்தேன் 13.34 தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 13.33ங்க சார். 33 ஓகே. ப்ரிசைஸ்லி 13.33 ஓகே. தட்ஸ் ஃபைன். ஸோ இப்போ இது இந்த காலையில வந்து இந்த வேல்யூ வேரியபிள் அதை போட்டாச்சு. அடுத்து வந்து என்ன பண்றோம்னா டேவோட ரேஞ்ச் இங்க போட்டுடலாம். இங்க வந்து டே ஓகேங்களா. இப்போ வந்து சாரி என்னோட மவுஸ் எடுத்துக்கிறேன். ஓகே டே இங்க வந்து வீக் இங்க வந்து மந்த் ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம வந்து பர் டே கால்குலேட் பண்றதுக்கு நாளைக்கு ரேஞ்சு கால்குலேட் பண்றது வச்சுக்கோங்களேன். நான் ஈவினிங் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு ரேஞ்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம். அதுக்கு எத்தனை டேஸ் இருக்குன்னா 1 டே கரெக்டுங்களா. இப்போ வீக் போயிடுச்சுன்னா இன்னைக்கு ஃப்ரைடே சரிங்களா. அடுத்த வாரத்துக்கு வரத்துக்கு எத்தனை நாள் இருக்கு? 5 ட்ரேடிங் செஷன் இருக்கா? ஃப்ரைடே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே 5 ட்ரேடிங் செஷன். டாக்டர் சார் பாண்ட் ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்களா? ஓகே சார். உங்களை கமாண்ட்ல கேட்குறாங்க. ஓகே ஓகே ஓகேவா. ஓகே. ஸோ நான் வீக் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் வந்து 5 டேஸ் இருக்கு. மந்த்துக்கு எத்தனை நாள் இருக்கு? இன்னைக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா we are in the second week. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 5 10 15 16 17 18 18 டேஸ் இருக்கு கரெக்டா? am I right so far? ஹலோ ஆமாவா இல்லையானா சொல்லுங்களேன். சரி இல்ல லாஸ்ட் அமைதியா எக்ஸ்பீரியோட வச்சு மந்த்லி எக்ஸ்பீரி வச்சு தான் சார் கால்குலேட் பண்ணணும் மந்த்துக்கு. ஆமா சார். அப்போ லாஸ்ட் மந்தோட எக்ஸ்பீரி முடிஞ்ச நவம்பர்ல
அங்க இருந்து டேட்ஸ் கால்குலேட் பண்ண முடியும். இல்ல சார், இது வந்து இன்னும் பேலன்ஸ் இன்னைக்கு வந்து இருக்கிற 5ஆம் டேஸ். தேதி தானே சார். இன்னைக்கு 4ஆம் தேதியோட ஈவினிங்ல இருக்கும், ஞாபகம் வச்சுங்க. ஓகே 4ஆம் தேதியில இருந்து நம்ம 1ஆம் தேதி இல்ல, இங்க 25ஆ, அப்படின்னா 25 க்ளோஸ் 5 ஆகும். 10 15 நாள் தான் இருக்கு. கரெக்டா? ஓகே சார். 15 நாள் இருக்கு. ஓகே, 15 ட்ரேடிங் செஷன் இருக்கு. இப்போ நம்ம டேல வந்து நம்ம ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். வீக்லி எக்ஸ்பைரிக்கு நம்ம ரேஞ்ச் கண்டுபிடிக்க போறோம் யூஸ் பண்ணி. மந்த்லி எக்ஸ்பைரிக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? ஓகே, ஆல்ரெடி ஃபார்முலாவும் சொல்லிட்டேன் நான். ஓகே, இப்போ வந்து ஃபார்முலா இங்க போடும். என்ன போடணும்னா எனக்கு நிஃப்டி, ஓகேங்களா, இஸ் ஈக்குவல் டு நிஃப்டி விச் இஸ் D2, ஓகேங்களா, ஸ்டார் விக்ஸ். விக்ஸ் எவ்வளோ? 13.33. பட் ஆனால் அது பர்சன்டேஜ். ஸோ பெருக்கும்போது நம்ம 100ஆல வகுக்கணும். ஸோ பிராக்கெட் போட்டு நான் வந்து விக்ஸ் D4 டிவைடட் பை 100, ஓகேங்களா, பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் போடுறேன். போட்டுட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் SQRT பிராக்கெட்ல நம்பர் ஆஃப் டேஸ் வந்து எனக்கு வந்து இங்கே வந்து எப்போ 1 தான் இருக்கும். ஸோ 1 G2 வச்சுக்கலாம், டிவைட் பை 252 டேஸ். ஓகேங்களா? பட் இது வந்து வாலட்டிலிட்டி நம்பர் தான் கொடுக்கும். எனக்கு வந்து ரேஞ்ச் வந்து லோவர் ரேஞ்ச் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா D2 மைனஸ் இந்த ஹோல் திங்கை வந்து நான் வந்து இது பண்ணிக்கிறேன். ஃபார்முலா கரெக்டா? நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம இருக்கிற நிஃப்டில இருந்து மைனஸ் ஹவு மச் வாலட்டிலிட்டி இஸ் தேர் இப்போ பார்க்குறோம். அந்த வாலட்டிலிட்டி தான் நிஃப்டி டைம்ஸ் விக்ஸ் டைம்ஸ் ஸ்கொயர் ரூட். ஸோ போட்டு கால்குலேட் பண்ணா எனக்கு வர்றது வந்து 21476. இதே ஃபார்முலா அப்படியே வந்து இங்க பிளஸ் போட்டீங்கன்னா ரேஞ்ச் இங்க கிடைச்சிரும். சார் இது அப்படியே எப்படி காப்பி பண்றது? காப்பி வந்து அதையே அப்படியே காப்பி பண்ணணும்னா, சரி நான் காப்பி பண்றேன், இதுல போடுறேன். இல்ல சார், பேஸ்ட் வந்து அதையே பேஸ்ட் பண்ணணும் நான், அதே ஃபார்முலாவை. இல்லன்னா நீங்க F2 பண்ணிருக்கேன் சார். ஸோ இது F2 மாறிடுச்சு. எனக்கு F2 வேண்டாம், D தான் வேணும். D2 இங்க வந்து மைனஸ் பதிலா பிளஸ், திருப்பியும் D2, அப்புறம் வந்து D4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் அதே வந்து D4 D ஸ்கொயர் ரூட் ஆஃப் இருங்க, இது என்ன இது G, ஓகே, G4, ஓகே. ஓ சாரி, G2 கரெக்டுங்களா? ஓகே. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு டேவோட வாலட்டிலிட்டி இங்க வந்துருச்சு. ஓகேவா? ஆர் யூ வித் மீ? எஸ் சார். இப்போ வந்து இதே ஃபார்முலாவை நான் என்ன பண்ண போறேன்னா காப்பி பண்ணி இங்க போட போறேன். வேற இதே தான் வருமா? திருப்பி மாத்தணும் எல்லாத்தையும். ஓகே, மாத்திக்கிறேன் நான். என்னப்பா இது? இல்ல டாக்டர் சார், அப்படியே வச்சுட்டு அந்த எட்ஜில் வச்சு அப்படியே டிராக் பண்ணீங்கன்னா அப்படியே வீக்குக்கு வந்துடும். அப்படியா? ஆ சார் மேல டைப் பண்ற விண்டோ இருக்குல்ல சார், அதுல போய் கண்ட்ரோல் A கொடுத்து செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிடுங்க. அப்படியே அதுல காப்பி பண்ணிடுங்க. கண்ட்ரோல் C கண்ட்ரோல் காப்பி நான் பண்ணிட்டேன். அதுல வச்சு அப்படியே இங்க வச்சு பேஸ்ட் பண்ணீங்கன்னா okay. ஐயோ, இல்ல ஒண்ணு இல்லையா, இது கண்ட்ரோல் Z கொடுத்துருங்க சார். என்னப்பா அந்த இது கண்ணா? அந்த அந்த இல்ல எக்ஸிட் எட்ஜில் வச்சீங்கன்னா ஒரு எஸ்கேப் இது கொடுங்க மாதிரி சார். வரும் எஸ்கேப் சார், அது கொடுங்க. அப்படியே டிராக் பண்ணாலே வரும். எஸ்கேப் கொடுத்துருங்க.
தேங்க்ஸ்ப்பா. ஓகே, சரி, நான் ஃபார்ம்ல முதல்ல இருந்து எழுதிடுறேன். வந்து ஈக்குவல் டு D2 மைனஸ் இன் பிராக்கெட் D2 டைம்ஸ், அதுக்கப்புறம் வந்து இன் பிராக்கெட் D4 divided by 100 star square root in bracket G4 divided by 252 and one more bracket. Okay, super. So இது வந்து weekly. So இதை காப்பி பண்றேன். Copy and here paste. Okay, so எனக்கு இதுவும் வந்து அதே மாதிரி தான் வேணும். D2 இங்க மட்டும்தான் பிளஸ், எல்லாம் அதேதான். D6 வந்து D4 ஸ்கொயர் ரூட் வந்து இது என்னப்பா அப்பா G4. ஓகே, got it. ஸோ மந்த்லி வச்சுக்க, மந்த்லி இருக்குது அதே மாதிரி தான். இந்த ஃபார்முலா திருப்பி போடணுமானே. ஓகே, நல்லா பழக்கமா இருப்பா போட்டு போட்டு. D2 மைனஸ் இன் பிராக்கெட் D2 ஸ்டார் விக்ஸ் வந்து D4 divided by 100 in bracket என்னோட லேப்டாப்ல இருக்க மவுஸ் வேற ஒர்க் பண்ண மாட்டேங்குது, அதனால தனியா ஒரு மவுஸ் வச்சு பண்றேன். டைம்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப். ஸோ நீங்களாம் இது பண்ண வேணாம், ஒரு தடவை பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்து இது வந்து எப்பவுமே வந்துடும். நம்ம இதை வந்து எல்லார்ட்டையும் வந்து ஷேர் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு, நீங்களாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் G6 divided by 252. ஓகே, என்னடா இது என்ன சொல்றது? ஓகே, எஸ், ஜஸ்ட் ஃபைன். ஓகே, D2 D4 G6 ஓகே, தட்ஸ் ஃபைன். ஓகேவா? இதுல வந்து என்ன போட்டிருக்குன்னா இந்தியா விக்ஸ் வச்சு நம்ம வந்து டே எங்கே வந்து ரேஞ்ச் இருக்கும், வீக் என்ன ரேஞ்சில் இருக்கும், மந்த்லி என்ன ரேஞ்சில் இருக்கும் பண்ணணும். நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. இங்க இருக்க இப்ப நாளைக்கு வந்துட்டு வச்சுக்க, இன்னைக்கோட நைட் வந்து ப்ராபப்ளி மார்க்கெட் வந்து 21,720 முடியுது வச்சுங்க. நம்ம அந்த நம்பரை இங்க போட்டுருணும். வாலட்டிலிட்டி சே ஃபார் எக்ஸாம்பிள் 13.1 ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ்பைரிக்கு இன்னும் 4 நாள் இருக்கு. இது எக்ஸ்பயர் நெக்ஸ்ட் டேயோட ரேஞ்ச். இது வீக்லி வந்து ப்ராப்ளம்னா இன்னும் 4 நாள் தான் இருக்கு. இது வந்து மந்த்லி 14 நாள் இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சேஞ்ச் ஆயிடும், எக்ஸ்பைரிக்கு என்ன ரேஞ்ச் இருக்கு. ஓகே, புரியுதா நான் போட்டது? ஹலோ, புரியுது சார். ஓகே ஓகே. ஸோ ஹோப்ஃபுல்லி யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா விக்ஸ்னா என்ன, வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ்னா என்ன, அந்த விக்ஸ் வந்து எப்பப்பெல்லாம் வந்து அதிகமாகும், எப்பப்பெல்லாம் கம்மியாகணும், அதிகமானா வந்து என்ன இது, கம்மியானா என்ன இதுன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு நிஃப்டியோட ரேஞ்சை
வந்து எப்படி ப்ரெடிக்ட் பண்றது, அதுக்கு வேற பாசிபிலிட்டிஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு. பட் விக்ஸ் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸை வச்சு நிஃப்டி ரேஞ்ச் எப்படி கால்குலேட் பண்றது சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த கால்குலேஷன் சொல்லிட்டு அந்த கால்குலேஷனுக்கு வந்து நம்ம வந்து எப்படி டிரைவ் பண்றதுன்னு எக்ஸல்ல பார்த்தோம். ஸோ நீங்க இந்த ஃபார்முலா தெரியலனாலும் பிரச்சனை கிடையாது. நீங்க ஜஸ்ட் வந்துட்டு எவ்வளோ உங்களுக்கு எந்த டேக்கு வேணுமோ அந்த டேவை இதில் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். எவ்வளோ ட்ரேடிங் செஷன் இருக்கு நீங்க வந்து யாருமே கேட்கல. சே ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இன்னைக்கு வேணாப்பா, எனக்கு டியூஸ்டே அன்னைக்கு ரேஞ்ச் தெரியணும் அப்படின்னா, டியூஸ்டே இன்னைக்கு ஃப்ரைடேவா, ஃப்ரைடே முடிஞ்சிருச்சு வச்சுங்களா, முடியும் போது போடுறீங்க. இல்ல இப்ப கரண்ட்ல இருக்குதே சொல்லுங்களேன், கரண்ட்ல என்ன மார்க்கெட் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ? நிஃப்டி எவ்வளோ? நிஃப்டி எவ்வளோ சார்? 21,694 சார். 694. இன்னைக்கு வந்து ஃப்ரைடே, எனக்கு வந்து டியூஸ்டே வேணும். சரி, எனக்கு டியூஸ்டே வேணும்னா இன்னைக்கோட கால்குலேட் பண்ணீங்க. ஃப்ரைடே, மண்டே, டியூஸ்டே, தேர்ட் டே. ஓகே. ஸோ இப்போ விக்ஸ் எவ்வளோ? விக்ஸ் எவ்வளோப்பா? 12.85 சார். ஆ 12.85. 12.85 போட்டுக்கங்க. டேல போயிட்டு 3 நாள் பொறுத்து எனக்கு வேணும், 3வது ட்ரேடிங் செஷன் போனா ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துடும் உங்களுக்கு ரேஞ்ச். ஸோ யூ கேன் ஒர்க் இட் அவுட். திடீர்னு ஏதோ நடக்குது, அசம்பாவிதம் நடக்குது, விக்ஸ் டப்புன்னு வந்து 18 ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா உங்க ட்ரேடிங் ரேஞ்ச் பாருங்க பயங்கரமா வந்து அதிகமாயிடுச்சு. ஸோ அக்கார்டிங் டு த விக்ஸ் யூ வில் ப்ரெடிக்ட் த ரேஞ்ச் ஆஃப் நிஃப்டி. த ப்ரெடிக்ஷன் என்னன்னா கிட்டத்தட்ட 75% அக்கார்டிங் டு த ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட் 75% இது சொல்ற ரேஞ்சுக்குள்ளதான் மார்க்கெட் இருக்கும். Am I clear? ஓகே சார். தேங்க்யூ. சரி, ஸ்டாப் பண்றேன். சார் சின்ன இந்த டவுட் சார். எக்ஸல் ஷீட் சொல்லுங்க சார் விக்ஸ் டெய்லி மாறும்போது வீக்லி ரேஞ்சு மந்த்லி ரேஞ்சு மாறிட்டே இருக்குங்களா சார்? இதை வச்சு எப்படி நம்ம கண்டிப்பா. ஸ்ட்ராடலோ அதுதானே ஸ்ட்ராங்லோ வந்து concept. கண்டினியூ பண்ண முடியும்? அதுக்காக தான் நம்ம டெய்லி பாத்துக்கிறது. இப்போ சப்போஸ் வந்து இது வந்து திடீர்னு மேல போயிடுச்சு வச்சுங்க, இது 15 ஆயிடுச்சு, இது வந்து 21,800ன்னா உங்களோட ரேஞ்சே வந்து மாறிடும் கண்டிப்பா. ஓகே. புரியுதுங்களா? இப்போ நம்ம இது அதுக்கேற்ற வந்து மாதிரி நீங்க பர்மனண்டா வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். மந்த்லி வீக்லி ஒரு எக்ஸ்பீரி போட்டு வைக்கிறோம்னா போட்டு வைக்க முடியாது சார். ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி வைக்கிறோம், இந்த இப்போ ரேஞ்சுக்குள்ள இந்த மந்த் கண்டினியூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கரெக்ட். வந்து இது யூஸ் பண்ண முடியாதுல்ல சார்? இப்போ வந்து இது எதுக்குன்னா 75% இந்த ரேஞ்சில தான் இருக்கும். ஸோ நீங்க பயப்படாம இருக்கலாம் கொஞ்ச நாள். இல்ல சார், அப்படி கேட்கல சார். இப்போ மந்த்லி எக்ஸ்பீரி முடிஞ்சோன்னே லாஸ்ட் வீக்கோட மந்த்லி எக்ஸ்பீரி முடிச்சு அடுத்த நாள் வந்து நெக்ஸ்ட் கம்மிங் மந்த்துக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுவோம் ம் மந்த்லி எக்ஸ்பீரியில. அப்போ ம் அந்த லாஸ்ட் நாளோட விக்ஸை வச்சு நம்ம பண்ணுவோம். ம் இப்போ எவ்ரிடே விக்ஸ் மாறும்போது அந்த ரேஞ்ச் மாறிட்டே இருக்கும்ல சார்? ஆமாப்பா. அதுதான் வந்து என்னன்னா வந்து மார்க்கெட் எப்பவுமே பாத்தீங்கன்னா மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்குன்னா ரேஞ்ச் ஷிஃப்ட் சொல்லுவாங்க. ஓகே ஓகே சார். ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டை ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே போவாங்க, மேல் நோக்கியோ கீழ் நோக்கியோ ரேஞ்ச் ஷிஃப்ட் நடக்கும். அப்படி உங்களுக்கு வந்து ஒரு ரேஞ்ச் நீங்க ஒரு ப்ரெடிக்ட் பண்ணிருக்கீங்க 21,200ல இருந்து 21,800 வந்து நீங்க ஒரு ரேஞ்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அக்கார்டிங் டு தட் டைம், ஓகேங்களா, ஓகே நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகே அடுத்து வந்து நீங்க சார் வந்து பாத்துக்கிட்டே டாக்டர் இருக்கீங்க, சார் நீங்க ஒண்ணும் பண்ண மாட்டீங்க, பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகே ஒரு ஒரு 10 நாள் கழிச்சு இந்த ரேஞ்ச் கம்ப்ளீட்டா வந்து விக்ஸ் நிஃப்டி கால்குலேட் பண்ணும்போது இந்த ரேஞ்ச் கம்ப்ளீட்டா ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா யூ கான்ட் ஸ்டே இன் தட் ஸ்டேஜ். ஓகே ஓகே சார். யூ ஷுட் ஸ்டார்ட் டூயிங் அட்ஜஸ்ட்மெண்ட் டு கவர் த நியூ ரேஞ்ச். ஓகே சார் இப்போ இது சே ஏன் சார் ஃபார் லைவ்ல எக்ஸாம்பிள், எடுத்துக்கூடாது? நம்ம கூகுள் ஃபினான்ஸ் யூஸ் பண்ணி லைவா எடுத்துக்கலாமா சார்? விக்ஸ் வேல்யூ நிஃப்டி வேல்யூ அப்படி எடுத்தா அட்ஜஸ்ட் பண்றது? அதெல்லாம் நான் புவர் சார், நீங்க ஏதாவது பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்க இல்ல எடுத்துக்கிறோம். கேக்குறேன், இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேக்குறேன். நம்ம ஃபினான்ஸ் கூகுள் ஃபினான்ஸ்ல இருந்து கண்டிப்பா. லைவ் வேல்யூ ஃபெச் பண்ணீங்கன்னா விக்ஸோட இதுவும் ஃபெச் பண்ணிட்டு நிஃப்டியோட வேல்யூ ஃபெச் பண்ணீங்கன்னா ஸோ இது மாறுமா சார்? அது அது அப்படி ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் பண்ணிடலாம் சார். எவ்ரி கூகுள் 5 ஷீட்ல மினிட்ஸ் பண்ணலாம் சார். மாறிட்டே இருக்குமே சார்? மாறும் சார் அக்கார்டிங் எவ்ரி டு 5 த மினிட்ஸ் மாறிட்டே நம்பர்ஸ்க்கு இருக்கும்ல? ஏற்ற மாதிரி ஆ மாறிட்டே இருக்கும் சார். ஓகே. இல்ல நிஃப்டி நம்ம மாறிட்டு இருக்கும், விக்ஸ் மாறிட்டு இருக்கும் இல்லைங்க? அப்போ நம்ம கால்குலேஷன் தப்பா இல்ல வரும்? ஃபெச் பண்ண கால்குலேஷன் முடியாது தப்பாலாம் இல்ல சார், அந்த தப்பாகாதுங்க. டைம்ல அதுதான் சார். அதாவது இந்த என்னன்னா டைம்ல வந்து வந்து மாறிட்டே இருக்கும், ரேஞ்ச் மாறிட்டே இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா மாறாதது இந்த 3 ஒவ்வொரு நாளைக்கும். இது வந்து நம்ம என்னைக்கு தேவைப்படுது, இது ரெண்டுமே வந்து வேரியபிள். 2 வேரியபிள் வச்சு கால்குலேட் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் வேரியபிளா தான் இருக்கும். இப்போ லைவ் மார்க்கெட் போகும்போது எவ்ரி 5 மினிட்ஸ் மாறிட்டே இருக்கும் சார். ஓகே.
ஸோ பாத்தீங்கன்னா வந்து நான் திருப்பி என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு ரேஞ்சில் வந்து 21,200 21,800 வந்து நீங்க செல் பண்ணிருக்கீங்க, அந்த பக்கம் கால் இந்த பக்கம் புட்டை செல் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து வாட்ச்ஃபுல்லா இந்தியா விக்ஸ் வச்சு டெய்லி ரேஞ்ச் ப்ரெடிக்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ வந்து நம்ம இனிஷியல் ரேஞ்ச் இது நல்லா இருந்துச்சு. ஒரு 3 days டவுன் த லைன் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா 21,500 ரேஞ்ச் 500 வந்துச்சு. மேலே பார்த்தீங்கன்னா 22,200 போயிடுச்சுன்னா நீங்க இந்த பழைய ரேஞ்சே வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது. யூ ஹாவ் டு செல் அனதர், யூ ஹாவ் டு மூவ் யுவர் புட் ஆப்ஷன் டு த அப்பர் சைட் and you have to move your call side to the slightly on the other side to cover the நியூ ரேஞ்ச் ஷிஃப்ட். 100 பாயிண்ட் 200 பாயிண்ட்டுக்குலாம் நீங்க மூவ் பண்ண தேவையில்லை, ஏன்னா திருப்பி வால்டேஜ்ல திருப்பி வந்துட பார்க்கும். ஸோ நம்ம வந்து ஒரு ரொம்ப பெரிய ஷிஃப்ட் எடுக்கும்போது நீங்க அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ண வேண்டியது இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ ஆல். கலைமணி ஸ்டாப்பிங் தி ஸ்ட்ரீம். கலைமணி ஹேண்ட் ரைஸ். தேங்க்ஸ் சார். கலைமணி கொஸ்டின் முடிஞ்சிச்சா? சார் ஹலோ. சொல்லுப்பா. சார் இப்ப எந்த ஒரு ரீசன், அதாவது ஒரு நியூஸ் இருக்கிறதுனால தான் வந்து விக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், நியூஸ் பதட்டம் குறைஞ்சிருச்சுன்னா விக்ஸ் குறையுது, ஆமாதானாங்க சார்? இப்ப எந்த ஒரு அந்த விக்ஸை ஏத்துறதும் இறக்குறதும் யாரு, எந்த ஃபேக்டர் வந்து அந்த விக்ஸை ஏறுது இறங்குது, எந்த இப்ப புட்டு அதிகமா பை பண்றாங்கங்கிற ஒரு ரீசன்னால அதனுடைய கால்குலேஷன்னால விக்ஸ் ஏறுதா, இல்ல வேற எந்த ஃபேக்டர் வந்து அந்த டிட்டர்மைன் பண்ணதுன்னு கேக்குறேன். நான் ஆல்ரெடி இதுக்கான ஆன்சர் சொல்லியிருக்கேன், திருப்பி ரிப்பீட் பண்றேன். என்னன்னா வந்து ஆப்ஷன் செயின்ல இருக்கிற எல்லா ஸ்ட்ரைக்கையும் பார்ப்பாங்க. ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லயும் இருக்க கால் புட் ரெண்டுமே பார்ப்பாங்க. அந்த ரெண்டுத்துலயும் இருக்கிற மார்க்கெட் டெப்த் பார்ப்பாங்க. அந்த மார்க்கெட் டெப்த்ல இருக்கிற பிட் அண்ட் ஆஸ்க் பார்ப்பாங்க. தட் மீன்ஸ் பொட்டன்ஷியல் பையர் அண்ட் பொட்டன்ஷியல் செல்லர். இப்போ ஒரு பொட்டன்ஷியல் பையருக்கு இப்போ வந்து சப்போஸ் வந்து ஒரு வார் நியூஸ் பிரேக் ஆகும், ஓகேவா கலை? ஒரு வார் நியூஸ் பிரேக் ஆகி ஐ ஆம் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு நோ, எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வார் நியூஸ், சரிங்களா? நான் என்ன பண்ணுவேன்னா வேகமா போய் பணம் பண்ணணும்னு பாக்குறேன், சரிங்களா? நான் என்ன பண்ணுவேன்னா வேகமா போய் அவுட் ஆஃப் த மணில இருக்க புட் ஆப்ஷன் எக்கச்சக்கமா வாங்குவேன். ஏன்னா எனக்கு தெரியும் மார்க்கெட் கீழே போகுது. So that immediately triggers a big imbalance between the bid and ask in certain option chain ஓட ஒரு பார்ட்ல. உடனே that will calculation included in the VIX and VIX will start shooting up. ஓகேவா? ஸோ ஃபியர் இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், கண்ணா பின்னான்னு வாங்குறது விற்கிறது இருக்கும். ஸோ த டிஸ்டர்பன்ஸ் இன் த பிட் அண்ட் ஆஸ்க் அலைன்மெண்ட் that will move the VIX, that gives a volatility index. That is a very very என்ன சொல்றதுன்னா வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்முலா வித் டிஃபரெண்ட் வெயிட்டேஜ் டு செயின், அந்த இதெல்லாம் இருக்கு. ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் டிரைவ்டு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் தான் அது மோஸ்ட்லி, நம்மளால ஹேண்ட் கால்குலேஷன் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் தான் மெயின் ஃபேக்டர்ஸ். இல்ல ஒரு அதாவது ஜென்ரலா சொல்ல போனா விக்ஸ் ஏறுறப்ப ஒரு புட்டுல வந்து ஒரு ஒரு அன்சர்டனிட்டியா பையிங் செல்லிங் நடக்கிறப்ப புட்டோட இம்பாக்ட்னாலதான் விக்ஸோட ஏற்ற இறக்கம் நடக்குது. நீட் நாட் டு பி. இப்ப சப்போஸ் வந்து ஒரு பெரிய குட் நியூஸ் வருது, ஆனா யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் என்ன பண்ணுவேன், கால் பை வாங்குவேன், காலை போய் வாங்குவேன். கால்ல ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் நடக்கும் பிட்டுக்கு ஆஸ்க்கும், உடனே தட் வில் பி இந்த சார் கால் பையிங் அப்ப வந்து விக்ஸ் ஏறுமா இறங்குமா சார்? ஒரு நிமிஷம், போன் வந்திருக்கு. ஹலோ, கேக்குதுங்களா? அதாவது
வேகமா மார்க்கெட் கீழே இறங்கினா மட்டும் விக்ஸ் ஏறாது. ஓகே வேகமா மார்க்கெட் ஏறினாலும் விக்ஸ் ஏன் ஏறுது? ஓ கால் சைட்லயே டிஸ்டர்பன்ஸ் இருந்தா ஏறும். ஓகே. ஸோ அவுட் ஆஃப் த மணில ஏதோ ஒரு இம்பாக்ட் நடக்கிறப்ப விக்ஸ் ஏறுது. எக்ஸாக்ட்லி. அந்த இடத்துல பிட் அண்ட் பொசிஷன்லாம் ஆஸ்க். க்ளோஸ் பண்றப்ப விக்ஸ் கூல் டவுன் ஆகுது. ஆமா, அந்த பிட் ஆஸ்க் வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ் நார்மலைஸ் வந்து ஆகுறப்ப க்ளோஸ் ஆகுது. நார்மலைஸ் ஆன உடனே இட் வில் கூல் டவுன். ஓகே சார். தேங்க்ஸ் சார்.